Hi everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் சிங்கிள் செல் ப்ரோட்டீன், இன் ஷார்ட் SCP. இது என்னடா சிங்கிள் செல் ப்ரோட்டீன், சிங்கிள் செல்ல ப்ரோட்டீனாக யூஸ் பண்ண போகிறோமா அப்படின்னா எஸ். மைக்ரோப்ஸ் எல்லாமே யூனிசெல்லுலார் இல்லையா? இந்த மைக்ரோப்ஸை எப்படி நம்ம ஃபுட்டாக கன்சியூம் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன் இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீன் அப்படின்ற டாப்பிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் இங்கே, எதுக்காக அந்த டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. நிறைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த இன்க்ரீஸிங் பாப்புலேஷனை ஃபீட் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு உண்டான ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நம்ம என்ன தான் அனிமல் ப்ரீடிங் டெக்னிக்ஸ் நிறைய யூஸ் பண்ணி போல்ட்ரி ஃபார்மிங், கேட்டல் ஃபார்மிங், பிசிகல்ச்சர், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணாலும், ஈவன் பிளான்ட் ப்ரீடிங்லேயும் நம்ம நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் கிரேட்டராக. தட் வி குட் சி. ஸோ க்ரீன் ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன், அந்த மாதிரி நிறைய ரெவல்யூஷன் ஃபார்மிங்கில் நடந்து நிறைய ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படி இன்க்ரீஸ் ஆனாலும் க்ரோயிங் பாப்புலேஷனுக்கு, இந்த இன்க்ரீஸிங் பாப்புலேஷனுக்கு மக்கள் தொகை பெருக்கத்துக்கு தேவையான ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணுறதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த மீட்ஸை எந்த மாதிரி நீட்ஸ் இருக்கோ அதை நம்மளால் எப்போவுமே ஃபுல்ஃபில் பண்ணவே முடியல. அதே மாதிரி நிறைய பீப்புள் இந்த வேர்ல்டு பாப்புலேஷனில் நம்ம பார்த்தோம்னா நிறைய பேர் மால் நரிஷ்மெண்ட், லேக் ஆஃப் நியூட்ரியன்ஸால் சஃபர் ஆகிறாங்க. எஸ்பெஷலி ப்ரோட்டீன் மால் நியூட்ரிஷனுங்கிறது ஒரு கிரேட்டர் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றப்ப சயின்டிஸ்ட்க்கு தோண அடுத்த ஐடியா தான் சிங்கிள் செல் ப்ரோட்டீன். ஸோ இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீன் புதுசாக நம்ம மைக்ரோப்ஸை ஃபுட்டாக யூஸ் பண்ணுறது புது டெக்னிக்கா அப்படின்னா கிடையாது. ஏற்கனவே நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்லேயே மைக்ரோப்ஸை நம்ம யூஸ் பண்ணிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தயிர் சாப்பிட்றோம், கேர்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம்? மில்கை ஃபெர்மெண்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது தான் கேர்டு. அதுமாதிரி இட்லி பேட்டர் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராசஸில் நம்ம ஃபெர்மெண்டேஷனை யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அந்த இடத்துல எல்லாமே மைக்ரோப்ஸ் இருக்குது. நம்ம கேர்ட் நிறைய சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்கு ரீசனே அந்த கேர்டில் இருக்கிற ப்ரோபயோட்டிக்ஸ் பாக்டீரியா நம்ம ஸ்டொமக்குக்கு ரொம்ப நல்லது, இன்டெஸ்டைன்ஸ்க்கு ரொம்ப நல்லது. அப்படிங்கிறதுனால தான் கேர்டை சாப்பிட்ணும், நிறைய எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம இன்சிஸ்ட் பண்ணுறதே. ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ன சோர்ஸஸை லார்ஜ் ஸ்கேலில் நம்ம சிங்கிள் செல் ப்ரோட்டீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். இதில் மைக்ரோப்ஸை மட்டும்தான், யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் மட்டும்தான் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோமானா இல்லை. இனிஷியலாக மைக்ரோப்ஸ் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் ப்ரொடக்ஷனில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. பட் லேட்டர் ஆன் இட் வெண்ட் ஆன் டு மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் ஆல்சோ. மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்னா பெரிய ஆர்கானிசம்ஸ்லாம் கிடையாது. லைக் ஃபங்கை, அந்த மாதிரி ஃபங்கை எல்லாம் எப்போவுமே மல்டி செல்லுலார் இல்லையா? ஸோ அதை கன்சியூம் பண்ணுறது எப்படி, அதை ப்ரொடக்ஷன் பண்ணுறது எப்படின்ற டெக்னிக்ஸ் எல்லாமும் இன்க்ளூட் ஆச்சு. ஓகே, ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ அனிமல் ப்ரீடிங்கில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா, அனிமல் ப்ரீடிங் நம்ம நிறைய பண்ணுறோம், பீப்புளும் கன்சியூம் பண்ணிகிட்ருக்காங்க. பட் வாட் இஸ் த ப்ராப்ளம் பிஹைண்ட் தேட் அப்படின்னா, டு மேக் 1 kg ஆஃப் மீட், the animal should be fed with 3 to 10 kg of the plant produce. ஒரு 1 kg மீட் ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கு நம்ம 3 to 10 kg பிளான்ட் ப்ராடக்டை சப்ளை பண்ணணும். இது சில டைம் தான் பாசிபிள், எல்லா டைமும் இது ரொம்ப பாசிபிள் கிடையாது. அது இல்லாமல் 3 to 10 kgsக்கு உண்டான நீங்கள் ரெக்குயர்மெண்ட்ஸை கொடுத்து பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அதை ஃபீட் பண்ணி அப்புறம் தான் 1 kg மீட் கிடைக்கும். ஸோ ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, அண்ட் தென் ஃபைனான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ் இதில் இருக்குது. அதே மாதிரி greater than that is more than 25% of human population is suffer with hunger and malnutrition. அதை நம்ம ஓவர் கம் பண்ணணும். என்ன அல்டர்னேட் சோர்ஸ்னால் SCP என்னென்ன மைக்ரோப்ஸை இண்டஸ்ட்ரியல் ஸ்கேலில் க்ரோ பண்ணுறது தான். ஸோ when you grow microbes on the industrial scale, what is going to happen? You are going to get a lot of protein. Okay, so how do we grow these microbes? You can grow just microbes, or you can grow fungi, mushroom on that. Okay, so what is the source for them, where we are growing them? Wastewater from potato processing unit. Potato processing unit like chips இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா? அந்த யூனிட்டில் கிடைக்கிற வேஸ்ட் வாட்டர். நார்மலாக அந்த ப்ராசஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, பொட்டேட்டோவை கட் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ணிவிடுவாங்க, எக்ஸஸாக இருக்க ஸ்டார்ச் ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த வாஷ் பண்ணி வர வாட்டரில் ஸ்டார்ச் நிறையா இருக்குது. ஸோ இட் இஸ் an excellent source for growing microbes. ஸோ வேஸ்ட் வாட்டர் ஃப்ரம் பொட்டேட்டோ ப்ராசஸிங் யூனிட், straw
வைக்கல் இருக்கு இல்லையா, அது மொலாசஸ். சுகர் இண்டஸ்ட்ரியில் வந்து அந்த வேஸ்ட்டு இருக்கும் இல்லையா, அதுதான் மொலாசஸ். ஓகே, அடுத்து அனிமல் மென்யூர் லைக் கவுடங் இதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வே வாட்டர், இந்த பன்னீர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா மில்க்லேருந்து, அப்போ மில்க் வந்து கர்டல் ஆனதுக்கப்புறம் கிளியர் லிக்விட் இருக்கும், அந்த கிளியர் லிக்விட் தான் வே வாட்டர். அது வந்து எக்ஸலண்ட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ஈவன் பாடி பில்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த வே ப்ரோட்டீன் ஐசோலேட்டை வந்து தனியாகவும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த தண்ணியவும் சில பேர் அப்படியே குடிப்பாங்க, பிகாஸ் இட் இஸ் த சீப்பஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அப்படிங்கிறதுனால. அடுத்து சீவேஜ், வேஸ்ட் வாட்டர்லேருந்தும் நம்ம பண்ணலாம், ஹவுஸ் ஹோல்டு வேஸ்ட் வாட்டர்லேருந்தும். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் வேஸ்ட் சோர்ஸஸில் இதெல்லாம் நம்ம வந்து காமனாக எந்த ப்ராடக்ட் பண்ணவும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது வேஸ்ட்டு, இதுலேருந்து நம்ம சிங்கிள் செல் ப்ரோட்டீனை க்ரோ பண்ணிக்கலாம். அகெயின் நம்ம யூஸ் பண்ணுற சேம் டெக்னிக் தான். ஒரு லார்ஜ் ஸ்கேல் கல்ச்சர் மீடியம் டெவலப் பண்ணணும், அதில் நீங்கள் இந்த நியூட்ரியன் சோர்ஸை ஃபில் பண்ணணும். லார்ஜ் ஸ்கேல் கல்ச்சர் மீடியம்னா ஒரு பெரிய வெசல், ஒரு பெரிய பாத்திரம் இண்டஸ்ட்ரியல் ஸ்கேலில், அதை நல்லா ஸ்டெரிலைஸ் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்குள்ளே ஏதாவது இந்த நியூட்ரியன் மீடியமை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் எந்த மைக்ரோபை க்ரோ பண்ணுறோமோ அதை இதுக்குள்ளே போடணும், ஒரு சின்ன அளவில், சும்மா ஒரு 5 grams அளவுக்கு. அது போட்டோம்னா யூ ஹேவ் டு கிவ் இட் சம் டைம். ஒரு வீக் கொடுத்தீங்கன்னா என்னாகும், ஸ்லோலி இந்த மைக்ரோப்ஸ் எல்லாமே அந்த நியூட்ரியண்ட்டை யூஸ் பண்ணி க்ரோ ஆக ஆரம்பிக்கும், ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ த பாப்புலேஷன் வில் இன்க்ரீஸ். ஸோ you get lot of microbes. Then you have to just isolate, purify and consume it. Okay, so என்னென்ன மைக்ரோப்ஸை வந்து நம்ம இந்த மெத்தடில் க்ரோ பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப காமன் நம்ம க்ரோ பண்ணுறது ஸ்பைருலினா தான். It is a cyanobacteria that is a blue-green algae. Spirulina is used as a food source for space travelers also. Hope you remember it. So cyanobacteria, spirulina, பாக்டீரியாவில் வந்து மெத்திலோஃபிலஸ் மெத்திலோட்ரோஃபஸ் அப்படின்ற பாக்டீரியா, ஈஸ்ட் கேண்டிடா இட்டிலிஸ், ஃபிலமெண்டஸ் ஃபங்கை, ஃபியூசேரியம் கிராமினேரியா, இதெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் க்ரோ பண்ணி லார்ஜ் ஸ்கேலில் நம்ம வந்து ப்ரோட்டீன் சோர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பைருலினா வந்து நமக்கு நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஆல்ரெடி, லைக் ப்ரோட்டீன் சோர்ஸ் கேப்சூல்ஸில் கிடைக்கிறது, இதை கன்சியூம் பண்ணால் ஈஸியாக பாடி பில்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது, அதெல்லாமே நிறைய ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். ஓகே, ஸோ இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் 1 kg மீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 3 to 10 kg ஆஃப் பிளான்ட் ரிசோர்ஸஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே அப்படி கிடையாது. டு ப்ரொடியூஸ் 250 tons of protein per day, you just need 250 grams of this and some waste material, that's it. So கவுல அந்த மீட் ப்ரொடியூஸ் ஆகிறது 250 kg ஆஃப் கவ் வந்து 250 grams ஆஃப் ப்ரோட்டீன் per day ப்ரொடியூஸ் பண்ணும். பட் இதில் 250 grams ஆஃப் மெத்திலோஃபிலஸ் மெத்திலோட்ரோஃபஸ் எடுத்து நீங்கள் கல்ச்சர் பண்ணிங்கன்னா 250 tons ஆஃப் ப்ரோட்டீன் per day கிடைக்கும். ஸோ தெர் இஸ் அ என்னார்மஸ் டிஃப்ரெண்ட், ப்ரொடக்ஷன் வந்து கிரேட்டராக இருக்குது. ஓகே, இது என்ன அட்வான்டேஜ் எஸ்சிபி யூஸ் பண்ணுறதுனால? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். உங்களுக்கு இதிலேருந்து வர்ற கொஷின் போர்ட் டைப்பில் பார்த்தீங்கன்னா, போர்டு எக்ஸாமில் என்ன மைக்ரோப்ஸ் யூஸ் பண்ணுறோம் அல்ல எஸ்ஏபி ப்ரொடக்ஷனுக்கு, தென் வாட் இஸ் அட்வான்டேஜ் ஆஃப் எஸ்ஏபி, இந்த 2 கொஷின்ஸ் தான் மேஜராக வரும். நீங்கள் வந்து உங்களை லாஜிக்கல் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன 3 to 10 kg ஆஃப் பிளான்ட் ப்ரொடியூஸ் இஸ் நீடட் டு ப்ரொடியூஸ் 1 kg ஆஃப் மீட். இந்த கவ் வந்து பெர் டே வந்து 250 grams ஆஃப் ப்ரோட்டீன் தான் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்றத லாஜிக்கல் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் எஸ்சிபி? இட் இஸ் a rich source of protein, high quality protein. It has very low fat. Obviously, it is very good for anybody who is eating it. So SCP production is mainly based on industrial waste, so it helps in avoiding environmental pollution. So SCP can be produced in laboratory throughout the year, so it doesn't depend on what is the climatic conditions outside. It is not going to be easily affected by the climatic condition. That is, what do they mean by it is produced inside the lab and throughout the year, and reduce the pressure against agriculture to produce required protein. So in case of agriculture, we have a lot of pressure, like environmental conditions can go wrong, like sudden storm or heavy rain or lack of rain, or presence of a disease unexpectedly, or insect attack, pest attack. Anything could make the yield go low in case of agriculture. But
that is not going to happen in case of SCP. Hope this helps.